ஹாய், கோல்டு ப்ராசஸ் சோப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெயிட் மிஷின் வச்சு அதில் நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்கிறோமோ அதை வச்சு நம்ம டேர் பண்ணிக்கிறோம். நான் ஆயில்ஸும் வாட்டரும் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த 14.38 கிராம் நான் 100 கிராம் சோப்புக்கு சேர்க்கணும். நான் அதை எடுத்துக்கிறேன். கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வெயிட் மிஷினில் வாட்டரும் எடுத்துக்கோங்க. ஒரு கிராம் அதிகமானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. இப்போ 14.38 கிராம் எனக்கு வேணும். நான் அதை அளந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன். கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அது நம்ம கையில் பட்டுச்சுன்னா பிப்பு அரிப்பு அந்த மாதிரி வரும், கெமிக்கல் இல்லையா, அதனால். பழகிட்டிங்கன்னா அப்புறம் தேவையில்லை. புதுசாக இது பண்ணுறவங்க க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக 14.38 கிராம் வரணும். நான் 5 கிராமாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெயிட் மிஷின் கிராம்ஸில் கரெக்டாக வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் காஸ்டிக் சோடா அளந்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வாட்ரு. அதுக்கும் அதே மாதிரி அதோடய பாத்திரத்தை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு டேர் பண்ணிக்கோங்க. 28.76 கிராம் எனக்கு அந்த டிஎம் வாட்ரு வேணும். அந்த டிஎம் வாட்டரும் அதே மாதிரி கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம டிஎம் வாட்ரு யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? அதில் எந்த ஒரு சத்துக்களும் இருக்காது, அதனால் டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம என்ன பொருள் போட்டு சோப்பு செய்கிறோமோ அது அதாகவே இருக்கும். நிறைய சத்துக்கள் இருந்துச்சுன்னா சோப் வீணாயிடும், அது தாது பொருட்கள். இப்போ நான் 28.3 கிராம் 76க்கு நான் 29 எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதில் கரைக்கிறேன். தண்ணியில் தான் காஸ்டிக் சோடாவை போடணும். காஸ்டிக் சோடா அளந்து வச்ச பவுலில் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணிக்குள்ளே தான் காஸ்டிக் சோடாவை போடணும். இது கரைக்கக்குள்ளே ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே சமயம் ஆவி நம்ம மூக்கில் ஏறும். அதனால் கொஞ்சம் தூரமாக ஃபேஸை வச்சுக்கிட்டு கலக்குங்க. பிளாஸ்டிக் பொருள் ஏதாவது வச்சு கலக்குங்க. ஈயம் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது, சில்வர் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், ஈயம் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா அது கரைஞ்சிடுச்சு. அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க, ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும். அடுத்தது ஆயில் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோகனட் ஆயில், பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கேஸ்டர் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில் 5 ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் மெஷர் பண்ணிக்கிறேன். நான் இது கோகனட் ஆயில் 30 கிராம் எடுத்துக்கிறேன். கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஆயில்ஸ் மட்டும், வாட்ரு எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இல்லை, அதுவுமே 1 கிராம் தான். ஆயில்ஸ் இது கரெக்டாக மெஷர் பண்ணணும், இல்லையா அந்த ஆயில் சேராது. சஃபானிகேஷன் ஆகும்போது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் அப்படியே நிற்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆயில்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் கோகனட் ஆயில் 30 கிராம் எடுத்திருக்கேன். இதை நான் வேறு ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் எடுத்ததை வேறு ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது கேஸ்டர் ஆயில் 10 கிராம் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஆயில்ஸும் கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள். அதிகமாக இருந்துச்சுன்னா அது சஃபானிகேஷன் ஆகாது, அப்படியே நிற்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. 10 கிராம் வந்துருச்சு. இப்போ அதையும் இன்னொரு பவுலில் ஊற்றிக்கலாம்.
கேஸ்டர் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்கின் சாஃப்ட்னஸ்க்கு. ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில்ஸ் 2 ஆயில்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து சாஃப்ட் ஆயில்ஸ், கோகனட் ஆயில், பாம் ஆயில் வந்து ஹார்ட் ஆயில், மீதி சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில் எல்லாமே சாஃப்ட் ஆயில்ஸ். நான் வந்து இது நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறேன். அதனால் 5 வகையான எண்ணெய் நான் வச்சு, அது கண்டிஷ்னிங் லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 49 இருக்கணும். 44 to 50க்குள்ளே இருக்கணும் நார்மல் ஸ்கின்னுக்கு. அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பாம் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். அதையும் இன்னொரு பவுலில் ஊற்றிக்கோங்க நல்லா. பாம் ஆயில் வந்து 40 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். அது 10 கிராம். கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக போச்சுன்னா மறுபடியும் அதிலேயே ஊற்றிட்டு கரெக்டாக அந்த 10 கிராம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10 கிராம். அதுக்கு தான் நம்ம ஒட்டுக்கா அப்படியே பவுலில் வச்சு கூட ஊற்றி எடுக்கலாம். ஆனால் ஆயில்ஸ் கரெக்டாக மெஷர் பண்ணணும். அதனால் தனியாக ஒரு இதில் மெஷர் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். அதனால தான் தனியாக வச்சு அளந்து இன்னொரு பவுலில் ஊற்றிக்கிறோம். அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயில் 10 கிராம் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது 3 சாஃப்ட் ஆயில்ஸ். நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கோம். கோகனட் ஆயில், பாம் ஆயில் ஹார்ட்னஸ்க்காகவும் நல்ல ஃபோமிங் வரும், ஸ்கின் பெனிஃபிட்காகவும் அதை யூஸ் பண்ணுறோம். 10 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில்ஸ் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணியாச்சு. இப்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஆயில்ஸை நம்ம பிளெண்டர் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் விஸ்கில் எல்லா ஆயிலும் ஒன்றா கலக்கிற மாதிரி, ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஆயில்ஸை கலக்கிக்கிறேன் நல்லா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கு சேர்க்குற பொடி வந்து நான் சார்கோல் சோப் செய்கிறேன். அதனால் அதை 2 கிராம் அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை மெஷர் பண்ண காட்டுறதை விட்டுட்டேன். 2 கிராம் 100 கிராமுக்கு 2லேருந்து 5 கிராம் வரைக்கும் நம்ம அந்த சார்கோல் பவுடரை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆயில்ஸ் வந்து விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பாம் ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா ஆயில்ஸும் நம்ம ஊற்றின அந்த 5 ஆயிலும் ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக நிற்கும். எல்லா ஆயில்ஸும் ஒன்று சேர கலக்கிட்டு சார்கோல் பவுடர் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 கிராமுக்கு 2 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி 4 கிராம் எடுத்திருக்கேன் சார்கோல் பவுடரு. அதில் ஆயில்ஸில் கலக்கிட்டு அந்த பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு ஃபுல்லாக ஆயில்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்குது. எல்லா ஆயிலும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ நான் இதில் சார்கோல் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். சார்கோல் சோப் வந்து ஸ்கின் வந்து டேன் ஆகிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சார்கோல் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா வெயிலில் சுற்றிட்டு வந்துட்டு நம்ம ஸ்கின் பிளாக்காக இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து சார்கோல் சோப் யூஸ் பண்ணக்குள்ளே நம்ம ஸ்கின் வந்து பிரைட்னஸ் கொடுக்கும், ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் ஆகும். சார்கோல் சோப் வந்து மோஸ்ட்லி ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லேடிஸுக்கும் அது ரொம்ப நல்லது. ஸ்கின் சடனாக உங்களுக்கு பிரைட்டாக கிடைக்கணும் அப்படின்னா சார்கோல் சோப் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்போது ஆயில்ஸும் சார்கோல் போட்ட பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்ந்து கலக்கிக்கணும். நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் லைட் சொல்யூஷன் வந்து ஹீட்டாக இல்லாத ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வடிகட்டி தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அதில் குப்பை தூசி ஏதாவது இருக்கும். அதனால் அந்த லைட் சொல்யூஷனை வந்து நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், எனக்கு ரூம் டெம்பரேச்சரில் வந்துருச்சு. ஃபுல்லாக நல்லாவும் கரைஞ்சிடுச்சு. சூடாக இருக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே அதை கரைச்சி வச்சுருங்க. ஆயில்ஸ் எல்லாம் பவுடரெல்லாம் கலந்த வாட்டி லைட் சொல்யூஷனை கலந்து வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு லைட் சொல்யூஷனை கரைச்சி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம இதெல்லாம் அளந்து கலக்கி முடிக்கிறதுக்குள்ளே அது ரூம் டெம்பரேச்சரில் வந்துடும். இப்போ நான் லைட் சொல்யூஷனை ஆட் பண்ணி நல்லா நம்ம எந்த இதில் கலக்கிறோமோ பொசிஷனில் அதே பொசிஷனில் 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருங்க. அது வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கெட்டி ஆகும். அதாவது நான் இப்போ லைன் மாதிரி போடக்குள்ள நமக்கு அந்த லைன் வந்து தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சாவே நமக்கு அது வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுற டைம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 30லேருந்து 40 நிமிஷம் கலக்கணும். கைவிடாத கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கக்குள்ளே அந்த நம்ம ஆயில்ஸும் அந்த லைட் சொல்யூஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஷஃபானிகேஷன் நடந்து அது நமக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும். வந்த பிறகு நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. இப்போ நான் அதை அளந்துக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம், ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம். 100 கிராமுக்கு 2லேருந்து 5 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ராக்ரன்ஸு. அது சிந்தட்டிக் இல்லாத மைல்டாக இருக்கிற ஃப்ராக்ரன்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கிராம் எடுத்துக்கிறேன். 2 இல்லை 3 கிராம் எடுத்துக்கிறேன். 100 கிராம் சோப்புக்கு அது போதும். அதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ ஃப்ராக்ரன்ஸ் எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு ஊற்றி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைன் போடுறேன்ல, அப்போ எனக்கு அது விஷுவலாக தெரியணும். இப்போ எனக்கு இதில் வீடியோவில் சரியாக தெரியலை. நீங்கள் செஞ்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இன்னும் மைல்டாக தான் தெரியுது. அதனால் நான் மறுபடியும் இன்னொருக்கா நல்லா கிளக்கிக்கிறேன். கிளக்கினதுக்கப்புறம் இப்போ எனக்கு எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் அதோட நல்லா கலக்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கினீங்கன்னா டக்குன்னு வந்து கெட்டி ஆகிடும். மைல்டாக இருக்கிறத வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிறது லேட் ஆகும். அதை ஒரு டைம் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு கெட்டி ஆகிடுச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மோல்டில் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு விட்டிங்கன்னா சரியாக போயிடும். 24 ஹவர்ஸ் கழித்து எடுக்கக்குள்ளே சரியாக போயிடும். அது டக்குன்னு கெட்டியாகவும் பயப்பட வேண்டாம். இது ஹார்மாக இருக்கிற கெமிக்கலாக பார்த்து ஃப்ராக்ரன்ஸாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் மோல்டில் ஊற்றுறேன். போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மோல்டில் ஊற்றிக்கிறேன். அந்த மாதிரி லைன் போட்டு பாருங்கள். லைன் வந்து உங்களுக்கு விசுவலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நீங்கள் மோல்டில் ஊற்றுறதுக்கு ரெடி. இப்போ எனக்கு வந்து மைல்டாக தெரிகிறதுனால நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு பிளெண்டர் போடலாம், ஆனால் டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதுக்காக முடிஞ்சளவு கையிலே கலக்குங்க. இப்போ நான் மோல்டில் ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நான் ஊற்றுற மோல்டில் எனக்கு செல்லில் வந்து கரெக்டாக தெரியலை எனக்கு அந்த வீடியோவில். நீங்கள் செய்யக்குள்ளே நல்லா நோட் பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் மோல்டில் ஊற்றுறேன். 100 கிராம் சோப்பு தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு கரெக்டாக 100 கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம ஆயில்ஸு வாட்டர் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை அப்படியே 24 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு மேலேயும் இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த 24 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மோல்ட்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை pH டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ கெமிக்கலாக இருக்குது அப்படின்னு. இப்போ pH பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்போ நான் செஞ்சு வச்சதில் pH பேப்பரை டிப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது என்ன கலராக இருக்குது அப்படின்னு. ப்ளூ கலராக இருக்கா, கத்திரி ப்ளூ கலரில் இருக்கா. இப்போ அந்த pH பேப்பர் அதோட வேல்யூ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 12 இருக்குது கெமிக்கல். அதை நம்ம அந்த காஸ்டிக் சோடா அதெல்லாம் போட்டோம்ல, அதோட இது நியூட்ரலாக மாறுறதுக்கு 30லேருந்து 45 நாள் வரைக்கும் நம்ம வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அதில் லைட்டாக அப்படி தண்ணியை விட்டு அந்த பேப்பரை வச்சு எடுக்கக்குள்ளே நமக்கு அது நியூட்ரலாக மாறுது. இப்போ பாருங்கள், சோப் செய்யக்குள்ளே எப்படி இருந்தது, நியூட்ரலாக மாறினதுக்கப்புறம் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். சோப் செய்யக்குள்ளே நமக்கு அது ப்ளூ கலராக இருக்குது. க்யூரிங் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு க்ரீன் கலராக மாறும். 7 to 9க்குள்ளே இருக்கலாம். இப்போ இந்த சோப் நான் யூஸ் பண்ண எனக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.